Hi guys, it's Jiva. இது வந்து வெப் டெவலப்மெண்ட் கான வீடியோ. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மோர் இன்ட்ரடக்ஷன் வீடியோ. லைக் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இந்த சீரீஸில். லைக் என்னோடய பழைய சேனலில் வந்து நான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணி இடையில் டிஸ்கண்டினியூ எல்லாம் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி நாங்கள் மிஸ் பண்ணாமல் ஏனண்டா நான் சொல்கிறேன், ஏனண்டா நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் கேட்டிருந்தீங்க ஏதாவது லைக் ஒரு சின்னதாக ஏதாவது இன்கம் வர மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா ஆன்லைனில் அந்த மாதிரி கேட்டுட்ருந்தீங்க. ஸோ என்னால் லைக் மற்ற சேனலெல்லாம் பார்த்தேன், லைக் நீங்கள் குயிக்காக லைக் அந்த கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியாது. இதில் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்ன செய்ய போகிறோம்ன்ட்டு. கண்டிப்பாக இது செய்ய தான் போகிறோம், ஏன்னாடா இந்த சீரீஸை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் வெப் டெவலப்மெண்ட் படிக்க போகிறோம். ஸோ எப்படி ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுறதுன்ட்டு கற்றுக்கிட்டுட்டு அதில் வந்து பேசிக் HTML, CSS, அப்புறம் பேசிக் JavaScript இது மூணுமே படிப்போம். படித்ததுக்கப்புறம் நாங்கள் ஜெக்கல் டெம்ப்ளேட்டுக்கு போக போகிறோம். தீம் ஃபாரஸ்ட். ஸோ தீம் ஃபாரஸ்ட்டில் வந்து ஜெக்கல் டெம்ப்ளேட் வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ நீங்கள் இங்கே தீம் ஃபாரஸ்ட்டுக்கு போனீங்கன்னா இங்கே ஜெக்கல்ன்றது இந்த ஜெக்கல் டெம்ப்ளேட் நீங்கள் பில்ட் பண்ணி சேல் பண்ண முடியும். ஸோ நல்ல ஒரு ப்ரைஸு விற்கலாம் நீங்கள். லைக் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் நீங்கள் இதை சேல் பண்ண போகிறீங்கன்னா. ஸோ அதுவும் கூட கையில் தான் இருக்குது. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன கற்றுக்குறீங்களோ அது எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் மற்றவங்க டிசைன் பண்ண வெப்சைட்டெல்லாம் பார்த்தா அதுலேருந்து டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கணும், என்ன மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க, ஸோ என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு நீங்கள் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் எல்லாம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது டெம்ப்ளேட் டிசைன் மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கிறது முக்கியம் இல்லை, உள்ளே இருக்க கோடும் க்ளீனாக இருக்கணும். என்னடா ஜெக்கல் டெம்ப்ளேட்டுன்றது வந்து சும்மா எடுத்துகிட்டு கொண்டே வெப்சைட்டில் போடுறதில்ல. என்னோடய டெவலப்பர் தான் வந்து இதை வாங்குவார். ஏன்னாடா ஜெக்கல் டெம்ப்ளேட்டுன்றது பேசிக் கோடிங் தெரிஞ்சால் தான் அது ஜெக்கல் டெம்ப்ளேட்டே யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு சின்ன பிளாகிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி. இங்கே லைவ் ப்ரீவியை வியூ பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் மற்றவர்கள் என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். லைக் அவங்க டிசைன் பண்ண மாதிரி உங்களோட அவங்க டிசைன் பண்ண மாதிரி டிசைன் பண்ணக்கூடாது, அவங்க டிசைன் பண்ணதை பார்த்துட்டு அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே ஒரு டிசைனோட வந்து அதை நீங்கள் க்ளீனாக பில்ட் பண்ணி இங்கே வந்து சேல் பண்ண முடியும். ஸோ அடுத்து மற்றவங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து இந்த டெம்ப்ளேட்டெல்லாம் ரிவ்யூ பண்ணுறது உண்மையான ஆக்கள் தான் ரிவ்யூ பண்ணுவாங்க. இப்போ டெம்ப்ளேட்டை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா 16 நாள் எடுக்கும் அது ரிவ்யூ பண்ணி முடிகிறதுக்கு. ஸோ 16 நாள் ரிவ்யூ பண்ணிட்டு தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எப்போயுமே க்ளீனாக ரெடி பண்ணணும். ஸோ லைவ் ப்ரீவியூஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு எல்லோரும். ஸோ உங்களோட HTML எல்லாம் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐஃப்ரேம். நீங்கள் இது இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டுக்கு போய்ட்டு இந்த ஐஃப்ரேமை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஐஃப்ரேம் வந்து அவங்களோட ஒரிஜினல் டெம்ப்ளேட்டை வேறு எங்கேயா போட்டுப்பாங்க, அதோட வியூ பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் அந்த வெப்சைட். ஸோ சோர்ஸ் கோடை பார்த்தீங்கன்னா புரியும் அவங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜெக்கல் சோர்ஸ் கோடு இப்படி இருக்காது, சும்மா HTML. ஸோ HTML பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இதைத்தான் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஜெக்கல் டெம்ப்ளேட் எப்படி பில்ட் பண்ணுறேன்னு கற்றுப்போம். ஸோ நாங்கள் இந்த பேசிக் வெப் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டூல்ஸ் வந்து இந்த கலர் பிக்கர் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கலர் பிக்கர் நான் க்ரியேட் பண்ண கலர் பிக்கர். இதோட லிங்க் வந்து இந்த URL இருக்கும். சாரி, இந்த வீடியோ கீழே இருக்கும். சாரி, சேனல் டெர்மினேட் ஆனோடனே எல்லா வீடியோஸும் போயிடுச்சு. ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய வீடியோ ப்ரீவியூட காட்ட மாட்டேங்குது, அந்த சேனல் டெர்மினேட் ஆனதோட. அப்புறம் என்னோட வந்து இந்த கலர் பிக்கர் உங்களுக்கு தேவை. ஸோ இதுவும் ஒரு நல்ல கலர் பிக்கர், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோட தேவை வந்து DevDocs. ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. குயிக் DevDocs இது இல்லை. செட்டிங்ஸ் எக்ஸ்டென்ஷன் இந்த DevDocs. DevDocs stand alone. நோ. ஸோ நான் இது வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது, கண்டுபிடிச்சி உங்களுக்கு போடுறேன். இது என்ன செய்யணும்னா உங்களுக்கு ஒரு DevDocsனு ஒரு தனி இது வரும். இது வந்து டாக்குமெண்டேஷன், எல்லா லாங்குவேஜுக்கும் இதில் டாக்குமெண்டேஷன் இருக்குது. லைக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் சரி, HTML CSSக்கும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது நீங்கள் வந்து ஆஃப்லைனில் எடுத்துக்கலாம் இதுகளெல்லாம்.
இந்த டாக்குமெண்டேஷனை இன்டர்நெட் இல்லாமல் இந்த டாக்குமெண்டேஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்எஸ்னால் சிஎஸ்எஸில் இருக்கிற ஒவ்வொரு இதுகளையும் நீங்கள் பார்க்க முடியும். ஃபோன் சம்மந்தமாக எதாவது பார்க்க முடியுங்கன்னா ஃபோன் ஸ்பேஸ் இல்லாட்டி ஃபோன் ஃபேமிலி இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறேன்னு உங்களால் பார்த்துக்க முடியும். லைக் சிஎஸ்எஸில் ஃபோன் ஃபேமிலி எப்படி யூஸ் பண்ணுறேன்லாம் கிளியராக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு டாக்குமெண்டேஷன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே உங்களால் கற்றுக்க முடியாது. ஸோ ஏதாவது இது நான் டக்குனு செக் பண்ணி பார்க்க முடியும் அதுக்காக. ஸோ இதோட எல்லா லிங்க்குமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இன்ட்ரடக்ஷன். இனி அடுத்த வீடியோலேருந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம்.